Hello viewers, this is Indrani Mathematics. நம்ம chapter number 2 complex numberல x is 2.5 பார்க்கலாம். Question பார்த்துட்டிங்கன்னா find the modulus of the following complex numbers. ரொம்ப ஈஸியான question. என்னன்னா modulus. நம்ம modulus ஓட definition நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? Modulus of z is equal to okay, நான் இங்க எழுதுறேன். Modulus of z or modulus of x plus iy. zங்கிறது அந்த இடத்துல நான் x plus iy ன்னு எடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். Modulus of x plus iy is equal to formula என்ன? root of x square plus y square. ஞாபகம் இருக்கா இல்லையா? இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சம்மில். அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா 2i by 3 plus 4i. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு நான் இசட்னு எடுத்துக்கிறேன். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாலும் அது இசட்னு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ். அப்போது மாடுலஸில் பாருங்கள் ஃப்ராக்ஷன் வருது. ஸோ அதை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பிரிச்சுக்கலாம். இது எங்கே இருக்குது ப்ராப்பர்ட்டி? மாட் இசட் 1 பை இசட் 2. அதாவது மாடுலஸ் எதுக்கு? டிவிஷனுக்கு போட்டிங்கன்னா தனித்தனியாக மாடுலஸை போட்டுடலாம். நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக. mod z1 divided by mod z2. okay, so அப்போ modulus of 2y numerator by modulus of your denominator, that is இது modulus of 2y ன்னு என்ன வரும்? square root of real part ஓட square. real part வந்து 0 square தேவையில்லை, plus imaginary part என்ன? 2 square is 4 by square root of 3 square. இதுக்கு modulus எடுத்தீங்கன்னா real x square plus y square ன்னு சொல்லலாம். இல்லைன்னா real part ஓட square 3 square plus imaginary part of square, that is 4 square, that is 16. அப்போ root 4 by root of 25, that is 2 by root 25 is 5. That's all. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை கால் பண்ணிக்கிறேன் let z is equal to. இப்போது இது ப்ளஸ்ஸில் இருக்கா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாடுலஸில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் ட்ரூ ஆகும். ஓகே, அதனால இந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. அதனால இதை கண்டிப்பாக நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஆயிரும்? இசட் இஸ் ஈக்குவல் டு இதையே எல்சிஎம் எடுக்கிறேன். எப்படி எடுக்கலாம்? 1 plus i into 1 minus i. இந்த டினாமினேட்டரைவே நான் எல்சிஎம் ரெண்டினுடைய மல்டிப்ளிகேஷனை நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது என்னோட நியூமரேட்டர். அப்போ 2 minus i into 1 minus i plus 1 minus 2i into 1 plus i. ஓகே, இப்போ ப்ராக்கெட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி? ஃபஸ்ட்டு 2வால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 1 2 minus 2 into i is 2i. அடுத்து மைனஸ் ஐயால் இந்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் i into 1 is minus i, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் i ஸ்கொயர் வரும். ப்ளஸ் i ஸ்கொயர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளஸ் i ஸ்கொயரோட வேல்யூ இஸ் -1. ஸோ இங்கே ப்ளஸ் ஐ ஸ்கொயர் வருது, டைரெக்டாக -1. சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டெப்ஸ் போட்டு இழுத்துட்ருக்க வேண்டாம். பிகாஸ் இதெல்லாம் ஜஸ்ட் 1 or 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க மீறி போனால். ஸோ டைரெக்டாக எழுதி பழகிக்கும். ஐ ஸ்கொயர் வர இடத்துல -1. ஓகே, அடுத்தது இங்கே 4 டேர்ம், இங்கே ஒரு 2 டேர்ம்ஸ், இங்கே ஒரு 2 டேர்ம்ஸ், 2 into 2 4 டேர்ம்ஸ் எனக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ப்ளஸ் இங்கே 2 டேர்ம், இங்கே 2 டேர்ம் இருக்குது, மொத்தமாக 4 டேர்ம் வரும். ஸோ 1ஆல் ஃபஸ்ட்டு 1 plus ஐயை மல்டிப்ளை பண்ணினா அதே 1 plus i தான் வரும். அடுத்து -2iஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணு, -2i into 1 is -2i மைனஸ் ஓகே 2i ஸ்கொயர். கரெக்டாக? -2i ஸ்கொயர் இந்த இடத்துல. இப்போ -2i ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு -1 வருமா? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 ஆயிரும். டிவைடட் பை இது a plus b into a minus b-ஆ? ஞாபகம் இருக்கு இல்லையா? என்னது? a plus b into a minus b equal to a square minus b square. So a squareங்கிறது 1 square minus b squareங்கிறது என்ன? minus i square. minus i squareோட வேல்யூ என்ன? minus i square equal to என்ன வரும்? minus i squareக்கு ஒரு minus sign வரும். So the answer is +1. So it is 1 plus 1. ஸோ இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆயிரும், -1 plus 1 கேன்சல் ஆயிரும். பாக்கி பார்த்தீங்கன்னா 2 plus 2 is 4, -2i minus 2i is -4i, ஹோல் டிவைடட் பை 1 plus 1 is 2. இப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்துக்கோ. 4ஐவே வெளியே எடுக்கலாம், பட் டினாமினேட்டரில் 2 இருக்கிறனால அதை கேன்சல் பண்ண போகிறதுனால 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2
2 மைனஸ் 2yங்கிறத உள்ளே வரும். ஸோ நீ எதை வெளியே எடுக்கிறியோ அதால் உள்ளே டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. உள்ளே என்ன நம்பர் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு நீ 2வை வெளியே எடுத்திருக்க. அப்போ 1 நீ 2ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 4/2 is 2 minus 4i/2 that is 2y whole divided by 2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நான் 2 வெளியே எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா 4ஐவே வெளியே எடுத்து காமிப்பேன். அது தேவையில்லை எனக்கு இந்த ஸ்டெப்பில். ஸோ உனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 2 minus 2y கிடச்சிச்சா? இப்போ இது வந்து இசட்டோட வேல்யூ தான் 2 minus 2y. நம்மளுக்கு என்ன தேவை? mod z. ஸோ mod z is equal to root of என்ன ஃபார்முலா? ரியலோட ஸ்கொயர் 2 square is 4 ப்ளஸ் இமேஜினரி என்ன? minus 2ஓட ஸ்கொயர் minus 2 square is 4 that is root 8. root 8 root of 4 into 2ன்னு சொல்லலாம். that is root 4 is 2 into root 2. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் என்னன்னா 1 minus I power 10 இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதையும் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 minus I whole thing power 10. ஸோ இதுக்கு டேரெக்டாக நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் 1 minus I எடுத்து அதனோட பவரில் 10 ரைஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்னன்னா ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் இட் இஸ் 1 square is 1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னா -1 அதனோட ஸ்கொயர் இஸ் 1 root 1 plus 1 whole power 10 that is root 2 power 10. ரூட்னா பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பவரில் 1/2 whole thing power 10. இது கேன்சல் ஆச்சுன்னா 5 ஆயிரும். 2 power 1/2 into 10. அப்போ கேன்சல் ஆகும்போது 2 power 5. 2 power 5னா 2வை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 2 into 2 into 2 into 2 that is 32 வரும். இதே மாதிரி லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான் 2y into 3 minus 4i into 4 minus 3i. இதையே இசட்னு கால் பண்ணிக்கலாம். லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ மாடுலஸில் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அடிஷன் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, ஸோ மாடுலஸ் டோட்டல் மாடுலஸ் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நான் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எது யூஸ் பண்ணுறேன்னா mod z1 z2 ஈக்குவல் டு mod z1 into mod z2 இன்டூவில் தனித்தனியாக இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் சரி, இங்கே 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தனித்தனியாக மாடுலஸ் போடுங்க. mod 2y மாடுலஸ் ஆஃப் 3 minus 4i மாடுலஸ் ஆஃப் 4 minus 3i தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ்னா ரியலோட ஸ்கொயர். ரியல் வந்து 0 விட்டுலாம். அப்போ இமேஜினரி வந்து 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் -4 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 16. ஏன்னா ரியலோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்ன? ஐவோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதே மாதிரி ரூட் ஆஃப் இங்கே 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் ஐவோட கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டிங்கன்னா -3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ root 4 is 2, இது √25, இது √25. ஸோ 2 into √25 is 5, √25 is 5. அப்போ 2 into 5 is 10, 10 into 5 is 50.